தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இதிலிருந்து நம்ம கிறிஸ்துமஸ் செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நேற்றைய தினம் மாலையிலே இந்த நிகழ்ச்சி நடந்தபோது இந்த பிள்ளைகள் நட்சத்திரம் எப்படி வழிநடத்துகிறது என்பதை அவர்கள் அருமையாக சொன்னார்கள். இந்த வசனத்துல 2 காரியங்கள் இருக்கிறது. ஞானவான்கள் சொல்லி சத்தமா ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அடுத்து இன்னொரு வழியில் சொல்லப்படுகிறது அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். யார் ஞானவான்கள்? இந்த உலகத்திலே விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, ராக்கெட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆகாயத்துல அங்க ஒரு ஸ்பேஸ் சொல்லி ஒரு இடத்தை உண்டு பண்ணி சொல்றாங்க, ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர், ஸ்கை லேப் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்டு பண்ணி அங்கெல்லாம் போயிட்டுலாம் பாருங்க. இவர்களை நாம் விஞ்ஞானிகள் அறிவுள்ளவர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே வேதம் ஞானவான்கள் யார் என்று சொல்லுகிறது என்றால், இந்த தேவனை அறிந்தவர்களை ஞானவான்கள். இந்த தேவனை அறிவதுதான் மெய் ஞானம். அந்த ஞானத்தை விட்டு, தேவ ஞானத்தை விட்டு மற்ற அறிவை எல்லாம் சம்பாதித்து ஒருவேளை சந்தர்ப்பத்துக்கு போனாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு நீ அங்க போய் போயிட்டு அங்கிருந்து ஒண்ணு எழுது கீழே போடுவேன்னு சொல்றேன். எவ்வளவு விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, கண்டுபிடிப்புகள் எல்லாம் நமக்கு பயன்படுகிறது. ஆனால் அந்த அறிவுகள் எல்லாம் நமக்கு தேவனை அறிகிற அறிவை தருவதில்லை. தேவனை அறிகிற அறிவுதான் மெய் ஞானம் என்று சொல்லக்கூடிய சரியான ஞானம். ஹல்லேலூயா. இந்த வசனம் நாம் படிக்கிறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். அடுத்தது ஒரு குரூப் சொல்லி இருக்கு, என்ன இருக்குன்னா அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். இந்த அநீதி நிறைந்த உலகத்துல நம்ம எல்லாருமே அநீதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நம்மை அநீதிக்குள்ளாக வைத்திருக்கிறோம். அப்படி பாவத்துல வாழ்ந்து அதுல சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஜனக்கூட்டம் இருக்கிறது. துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இருக்கிறார். அப்படி துன்மார்க்கம் வேற யாரும் இல்ல, தேவனை அறியாதவர்கள் துன்மார்க்கர். எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் தேவனை அறியாதவர்களே வேதம் துன்மார்க்கர் என்று சொல்லுகிறது. அப்படி ஸ்தோத்திரம். அநேகரை அப்படி வாழ்கிறவர்களை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். இயேசு நீதிமான், அவருடைய நீதியினால் நாம் நீதிகரிக்கப்படுகிறோம் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லி அநேகரை அந்த நீதிக்கு நேராக நடத்துகிறவர்கள்
நட்சத்திரங்களைப் போலவும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நட்சத்திரங்கள் வானமண்டலத்தில் ரெண்டு விதமான காரியங்கள் இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானிப்போம். முதலாம் ஒரு கூட்டம் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல தேவனை அறிந்தவர்கள், பிரகாசிக்கிறவர்களாக, ஒளி வீசுகிறவர்களாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவினர் விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், மற்றவர்கள் அதுக்கு ஒளி வீசும்படியா. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நட்சத்திரங்கள் என்றால் என்ன? நட்சத்திரம் இருக்கிறது, கோள்கள், கிரகங்கள், பிளானட்ஸ் இருக்கிறது. சூரியன் ஒரு நட்சத்திர குடும்பத்தை, நட்சத்திர வகையானது. இந்த சூரியனை சுற்றிலும் பல கோள்கள் இருக்கிறது. நட்சத்திரத்திற்கும் கோள்களுக்கும் என்ன வித்தியாசம், அல்லது பிளானட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள், நம்முடைய பூமி, செவ்வாய் கிரகம், புதன் சொல்றாங்க, இப்படி நல்லதெல்லாம் சுத்தி வருது. அதுபோல கேலக்சி என்று சொல்லக்கூடிய பல இந்த சூரிய குடும்பத்தை சார்ந்தது போல பல குடும்பங்கள் இருக்கிறதா சொல்றாங்க, கேலக்சின்னு சொல்றாங்க. அவைகள் நட்சத்திரங்கள், அதுல சூரியனை போல உள்ளவைகள் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் என்னவென்றால், நட்சத்திரத்துக்கும் கோள்களுக்கும் பிளானட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நட்சத்திரங்கள் தானாகவே எரிந்து ஒளி வீசுகிறது. அது தானாகவே தனக்குள்ளாலேயே அது எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக, அது ஒளி வீசுகிறவர்களாக இருக்கிறது. அதுதான் நட்சத்திரங்கள். சூரியன் மட்டும், அந்த சூரியனை போல பல நட்சத்திரங்கள் தானாகவே ஒளி கொடுக்கக்கூடியவை. மற்ற பிளானட்ஸ், கோள்கள், கிரகங்கள் என்றெல்லாம் சொல்றாங்க. இது நம்ம இரவிலே பார்த்தால் அதெல்லாம் வெளிச்சமாக தெரியும். சந்திரன் நமக்கு வெளிச்சமாக தெரியும், அதான் செவ்வாய் கிரகமா. பூமி இன்னொரு பிளானட்ல இருந்து பார்க்கும்போது பூமி நல்ல வெளிச்சமாக தெரியும். இது எப்படி வெளிச்சம் கொடுக்கிறது என்றால், அப்படி எரிந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு சூரியன் இருக்கிற, அந்த சூரியன் இந்த பிரகாசம் இதுக்கு மேல படுறதுனால அந்த சூரியன் எல்லாம் இன்னொரு திசைக்கு போகும்போது இந்த பிளானட்ஸ் அந்த வெளிச்சத்தில் நமக்கு வெளிச்சம் கொடுக்கும். நட்சத்திரம் ஒளியை அதிலிருந்து அது உருவாக்குகிறது. கிரகங்கள் ஒளியை பிரதிபலிக்கிறது. அதன் மேல் வரக்கூடிய ஒளியை நட்சத்திரமாகிய சூரியன் அல்லது நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளியை தன்மை ஏற்றுக்கொண்டு அது என்ன செய்கிறார்? பிரதிபலிக்கிறது. நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது இந்த இரவு வேளையில நமக்கு தெரியும், சந்திரனை பார்த்திருப்பீங்க. சந்திரன் பிரகாசிக்கிறது. அது அதில் உள்ள ஒளி அல்ல, சூரியன் ஒளி வீசுகிறது. அந்த ஒளியிலிருந்து நட்சத்திரம், மற்ற கிரகங்கள், சுற்றியுள்ள கிரகங்கள் எல்லாம் ஒளி வீசுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் என்று சொல்லும்போது, ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை கண்டு கொண்டவர்கள், அந்த ஒளியை தங்களில் ஏற்றுக்கொண்டவர்கள் பிரகாசிக்கிறார்கள். அவர் ஆகாய மண்டலத்தில் சொல்லப்படும், ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல என்று சொல்லும் போது, ஆகாய மண்டலத்தில் இந்த விண்கோள்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த கோள்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது சூரியனின் ஒளியை பெற்று. அப்ப முதல் பகுதியில ஞானவான்கள், இந்த தேவனை அறிந்தவர்கள், மெய்யான ஒளியாகிய இயேசுவை அறிந்தவர்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல் இருக்கிறார்கள். மேல பார்க்கும்போது பிரகாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். அநேகரை நீதிக்குட்படு. சூரியன் பிரகாசிக்கிறது, அது அநேக கோள்களுக்கு இங்கிருந்து பார்க்கும்போது வெளிச்சம் கொடுப்பது போல பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா.
அதுபோல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அழிந்து போகிறவர்கள், கேட்டுக்கு நேராக போகிறவர்கள், துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள், அவர்களை நீதிக்கு உட்படுத்துதல் என்றால் நீதிமானாகிய இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அவர்களை அந்த நீதிக்கு நேராக நடத்தக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் நட்சத்திரம். இங்க இருக்கிறதுல சிலர் இந்த முதல் பகுதியில் இருக்கிறான் ஞானவான்களாக, இயேசுவை அறிந்தவர்களாக, இயேசுவை அறிந்து அவருடைய பிரகாசத்தில் அவருடைய ஒளியில் நடக்கிறவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் சிலர் இங்க இருக்கிறதில் சிலர் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். அப்படி என்றால் இந்த வெளிச்சத்துக்கு நேராக மற்றவர்களை நடத்துக ஒன்று, நாம் அந்த வெளிச்சத்தை அறிந்து அந்த வெளிச்சத்தில் நடக்கிறோம். இன்னொரு கூட்டத்தார் அந்த வெளிச்சத்தை அறிந்த வெளிச்சத்தை நடப்பது மட்டுமல்ல, இந்த உலகிலே இருளில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை அந்த வெளிச்சத்துக்கு நேராக நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இங்க இருக்கிறதுல இதுல ஏதாவது ஒரு கூட்டத்தில் இங்க இருக்கலாம் கட்டாயமா. ஞானவான்களாக இருக்கிறவர்கள், நான் சபைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நட்சத்திரங்களாக மாற வேண்டும், எரிகிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் சாமுவேலை குறித்து இயேசு சொல்லும்போது சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அப்படின்னா அவன் நட்சத்திரம், எரிந்து பிரகாசிக்கிறவன். அவன் இயேசுவுக்கு நேராக வழிகாட்டும்படியாக வந்தவன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னவன். இயேசு வந்தபோது இவர்தான் மெய்யான ஸ்தோத்திரம் தேவ ஆட்டுக்குட்டி, இவரை பின்பற்றுங்கள் என்று சொன்னவன். அதில் இயேசுவுக்கு நேராக ஜனங்களை நடத்தினவன். அப்போ நட்சத்திரம் என்று சொல்வது ஸ்தோத்திரம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்து அவர் சொல்றார். இயேசு சொல்றாரு, நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கைகூறவனதா இருந்தீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு பிறந்தபோது ஒரு நட்சத்திரம் வானத்திலே உதித்தது. இந்த நட்சத்திரத்தை குறித்து சில காரியங்கள் நம்ம தியானிப்போம். இது உங்களுடைய மனசுல இருக்கும். என்ன மனசுல இருக்கணும்னா, ஞானவான்கள். ஞானவான்கள் எப்படி இருப்பார்கள்? எப்படி இருப்பார்கள் படிச்சோம். ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். அந்த ஒளிக்குள்ளால வந்து அவருடைய ஒளியினால் பிரகாசிக்கிறவர். இயேசு சொல்லும்போது சொன்னார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருப்பதில்லை. விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அநேகருக்கு வெளிச்சம் வீசும்படியாக. நிறைய பேர் இந்த பிரகாசத்தை பெற்றிருக்கிறார். அந்த பிரகாசத்தை பெற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் கேட்பார்கள், நீங்க நல்ல பிரகாசமா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பார். அதுல இந்த அடுத்த லெவல் என்பது நட்சத்திரங்கள் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக, இயேசுவுக்காக எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு பிறந்தபோது ஒரு நட்சத்திரம் வானத்தில் தோன்றினது. இந்த நட்சத்திரம் என்னவென்றால், நட்சத்திரனுடைய தன்மை அது பிரகாசிக்கிறது, ஒளி வீசுகிறது. தன்னிலிருந்தே நட்சத்திரம் என்ன செய்கிறது? ஒளி வீசுகிறது. அப்படி வீசக்கூடிய ஒளி மற்றவர்களை, துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களை அந்த இயேசுவுக்கு நேராக நடத்துகிறது. நட்சத்திரங்கள். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் அந்த யோவான் ஸ்நாபகனை பார்த்து சொன்னாரு, ஸ்தோத்திரம், அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியா இருந்தான். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ இந்த நட்சத்திரம் என்பது பிரகாசிக்கக்கூடிய ஒன்று, அநேகருக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய ஒன்று. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை உள்ள வசனங்களை நம்ம படிக்கும் போது படிக்க பார்க்க யாராவது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து
நம்முடைய கவனம், நம்முடைய பார்வை இந்த பூமியின் மேல் அதிகமாக இருக்கக்கூடாது. ஹalleluya. அடுத்து சொல்றாரு, படிக்கிறோம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நம்முடைய கவனம் பரலோகத்தில் இருந்தனா, பரலோகத்தில் நம்முடைய வாஞ்சை இருக்கும், ஆசை. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். அடுத்த வசனம் படிக்கிறோம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய். இப்போ சொல்றாரு, தொடர்ந்து சொல்றாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இந்த கண் இந்த உலகத்துக்கு மேலேயே, உலகத்தின் ஆசைகள் மேல், உலகத்தின் விருப்பங்கள் மேல், உலகத்தினுடைய பொருள்கள் மேல் அதிகமாக இருந்தால் நம்முடைய கவனம் அங்கேயே இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அர்த்தம் சொன்னோம். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் இருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். இந்த உலகத்திலே அநேகர் இருளுக்குள்ளாக இருக்கிறார்கள், பாவ இருளுக்குள்ளாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பிசாசுடைய பிடியிலே, பிசாசானவன் இருளுக்கு அடையாளமானவன், அவனுடைய பிடியிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே நம்மை நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். இப்போ நட்சத்திரங்களுடைய தன்மைகள் பிரகாசிக்கிறது. இயேசு பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சோம். அந்த 1-2 வசனங்களை நம்ம முதலாவது படிக்கலாம். ஆகிலும் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் பிரஜாதியாருடைய கலிலேயாகிய தேசத்தை பிற்காலத்திலே அவர் மகிமைப்படுத்துவார். அடுத்த வசனம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மத்தேயு அவருடைய சுவிசேஷ புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஸ்தோத்திரம். இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த உலகத்திலே வந்து பிறப்பதற்கு, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒளியாக பிரகாசித்த அந்த யோவான் இந்த உலகத்திலே வந்து இந்த இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு, மெய்யான ஒளியாக இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு ஏறக்குறைய 600 வருஷத்துக்கு முன்னாக தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. ஹalleluya. அதன் பிற்பாடு மல்கியா என்கிற தீர்க்கதரிசி வருகிறார். இந்த மல்கியா தீர்க்கதரிசியுடைய நாட்களில் இருந்து இந்த யோவான் ஸ்நாபகன் பிறக்கிற நாட்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள் வரையிலும் 400 வருஷங்கள் இருண்ட காலமாக இருந்தது. ஜனங்கள் இருளுக்குள்ளே இருந்தார்கள். இருளுக்குள்ளே இருந்தார்கள் என்றால் ஜனங்களுக்கு தேவ சத்தம் இல்லை, தீர்க்கதரிசிகளுக்கு இந்த வார்த்தைகள் வரவில்லை, தேவனை தேட வேண்டும் என்ற ஆர்வம் ஜனங்களுக்குள்ளாக இல்லை. கர்த்தர் மௌனமாக இருந்த நாட்கள் இருண்ட நாட்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்காவிட்டால், ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வழிநடத்தாவிட்டால் நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் இருளுக்குள்ளாக இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்காமல், தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல், நம்முடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து நாம் சுயமாக வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் இருளுக்குள்ளாக இருக்கிறோம். ஹalleluya. 400 வருஷம் நீண்ட நாட்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சத்தம் இல்லை, தீர்க்கதரிசன வார்த்தைகள் இல்லை, அவர்களை மெய் வெளியில நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. இருண்ட நாட்கள். அந்த இருண்ட நாட்கள் இருந்து ஒரு நாள் விடுதலை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. அதைத்தான் அங்கே வேதத்தில் படிக்கிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. 400 வருஷம் என்பது ஒரு நீண்ட காலம். நீண்ட காலம் தேவனுடைய சத்தத்தை கேளாமல், நீண்ட காலம் தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இருளில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், சீக்கிரமாக ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே உதிக்கும் என்று சொல்லி.
ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த இயேசுவுடைய சத்தம் நம்முடைய காதுகளில் தொனித்து அல்லது இயேசு என்னை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கை இல்லாமல் வாழ்வோமானால், மாம்சத்தின்படி வாழ்வோமானால், இன்னும் நான் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு உலகத்தின் ஒளியாக வந்தவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும்படியாக வந்தவர். எவ்வளவு அந்தகாரம் சூழ்ந்திருந்தாலும், பிசாசுடைய போராட்டங்கள் அந்த காலத்துக்குள்ளாக உங்களை வைத்திருந்தாலும், பாவ இருளுக்குள்ளாக இருந்தாலும், இன்று நீங்கள் உங்களுடைய மனதிலே இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை ஒளிரும், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். ஹalleluya. ஆண்டவர் பிரகாசிப்பிக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிவர். ஹalleluya. இயேசுவிடத்தில் வந்தவர்கள் வந்தது போல போகிறதில்லை. இருண்ட வாழ்க்கை வெளிச்சமாகவே மாறும். ஹalleluya. இருள் சூழ்ந்திருந்தால் இந்த இருளை அகற்றுவதற்கு ஒரே ஒரு வழி வெளிச்சம் உண்டாவதுதான். ஹalleluya. இந்த லைட்டை ஆஃப் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல டார்க்னஸ் தானாவே வந்துடும். ஒளி போச்சுன்னா இருள் தானாக வரும். திரும்ப அந்த ஒளியை கொண்டு வருவதற்கு வேற எதுவுமே இல்லை. அந்த ஒளி வந்தால்தான் இந்த இருள் அகன்று போகும். ஹalleluya. இயேசுவாகிய ஒளி, இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹalleluya. பிரகாசிப்பு உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கும்படியாய், உங்களுடைய வாழ்க்கையை ஹalleluya தேவனோடு கூட கிட்டி சேர்க்க செய்யும்படியாய் இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாக அவதாரம் எடுத்தார். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 1 முதல் உள்ள சில வசனங்களை நாம் படிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு சோர்ந்து போயிருக்கலாம், தேவனோடு தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். இன்று இந்த வசனங்கள் 60ஆம் அதிகாரம் 1 முதல் வசனங்கள் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. 400 வருஷ இருண்ட காலம் இயேசு வந்தபோது மாறி போனது போல, ஹalleluya, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹalleluya. இந்த கிறிஸ்துமஸ் நாள் இந்த கர்த்தருடைய மகிமையிலே பிரவேசித்து ஒளி உள்ளவர்களாய், பிரகாசம் உள்ளவர்களாய், மற்றவர்களை பிரகாசத்துக்கு நேராக, ஒளிக்கு நேராக நடத்துகிறவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து படிக்க. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். காரணம், இந்த உலகத்தில் அந்த வாரத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய பிசாசானவன் ஒருவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். எவ்வளவு டார்க்னஸ், எவ்வளவு இருளுக்குள்ளாக இருந்தாலும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹalleluya. அடுத்த வசனத்தை படிக்கலாம். உன் சத்தியத்திற்கு அப்படி உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் பிரகாசிக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் போது, உங்களுடைய வாழ்க்கை ஹalleluya ஒளிமயமானதாய் மாறும் போது, உங்களுடைய வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒரு ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். அதை இன்று பிரகாசிக்கிற நீங்கள் நட்சத்திரமாய் மாற வேண்டும். மற்றவர்களை பிரகாசத்துக்குள்ளாக நடத்துகிறவர்களாய் மாற வேண்டும். ஹalleluya. முதலாவது நம்ம பிரகாசம் அடையணும். உன் வெளிச்சத்திடத்திற்கும் ஜாதிகளும் உதிக்கிற ஒரு ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நாம் நட்சத்திரமா இருந்தா நம்மை தேடி ஆட்கள் வருவாங்க, பிரகாசத்திற்குள்ளாக வருவாங்க. அடுத்த வசனம், சுற்றிலும் உன் கண்களை எடுத்துப்பார், அவர்கள் எல்லாம் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். காரணம், இங்கே வெளிச்சம் இருக்கிறது, இங்கே பிரகாசிக்கிற ஒளி இருக்கிறது. ஹalleluya. நீங்க நட்சத்திரமாய் மாற வேண்டும். அப்படியானால் சுற்றிலும் இருக்கிற உன் கண்களை எடுத்துப்பார், அவர்கள் எல்லாம் ஏகமாய் கூடி ஒரு மனதோடு உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமார தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இந்த நம்முடைய சபையை சுற்றிலும் இந்த பகுதிகள் எல்லாம் அநேகர் இருக்கிறார்கள். இருளுக்குள்ளாக இருக்கிறார்கள், அந்த காலத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பிரகாசிக்கிறேன் போகாது, அவர்களை வெளிச்சத்துக்கு நேராக நாம் நடத்த வேண்டும். ஹalleluya. அவர்களை இந்த இயேசுவுக்கு நேராக வழி நடத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதாவது நட்சத்திரம் பிரகாசிக்கிறது. நீங்கள் நம்ம தான் நட்சத்திரம். ஹalleluya. நம்ம தான் நட்சத்திரம்.
இந்த நட்சத்திரம் பிரகாசிக்க வேண்டும், வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அநேகர் கடந்து வருவார். ஹalleluya. இரண்டாவதாக இந்த நட்சத்திரத்தை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் படிக்கிறோம். இது வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரம். நேற்றைக்கு அழகாக இந்த நட்சத்திரத்தை போட்டு அப்படி எடுத்துட்டு இயேசுவை பார்க்கும்படியாக அதுக்கு பின்னால அந்த நட்சத்திரம் வழி நடத்துகிறதாக இருந்தது. ஹalleluya. இந்த நட்சத்திரம் நம்மை வழி நடத்தக்கூடிய நட்சத்திரம். நாம் உண்மையாகவே எரிந்து பிரகாசிக்கிற நட்சத்திரமாக இருந்தால் நாம் அநேகரை நடத்த வேண்டும். எங்கு நடத்த வேண்டுமானால் இந்த நட்சத்திரம் இவர்களை இயேசுவுக்கு நேராக நடத்தினது. இயேசு எங்கு இருக்கிறார் என்று பார்த்து அந்த இயேசுவுக்கு நேராக இந்த நட்சத்திரம் வழி நடத்தினது. இந்த நட்சத்திரத்தை குறித்து இது குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்கு தோன்றின ஒரு நட்சத்திரம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தோன்றின ஒரு நட்சத்திரம். ஏறக்குறைய ஒருவேளை அந்த நட்சத்திரம் ஒரு 1.5 வருஷம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தாங்க. இயேசு மத்திய ஆசியாவிலே பிறந்தார். அதுக்கு அந்த பக்கம் உள்ள பகுதி வெஸ்டர்ன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கக்கூடிய சீனா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா இந்த பகுதிகளெல்லாம் கிழக்குன்னு சொல்லுவாங்க. இது தாண்டி நம்ம மலேசியா, சிங்கப்பூர் ஃபார் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப கிழக்கு சொல்லுவாங்க. அங்கே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் தேடி வந்தார்கள். ஏறக்குறைய எப்படியான 1 வருஷத்துக்கு மேல இவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நட்சத்திரமாக இருந்தது. இந்த நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தோன்றி இயேசுவிடத்திலே வந்து நின்று இயேசுக்குள்ள போன பிறகு அந்த நட்சத்திரம் எங்க போச்சுன்னே தெரியல. ஹalleluya. இந்த காலகட்டத்தில் இந்த 2025 கடைசி முதல் வரக்கூடிய 26 வருஷங்கள்ல ஹalleluya தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த காலகட்டத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட நட்சத்திரங்களாக நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஒளி வீசினாங்க, எத்தனை பேர் பிரகாசித்தாங்க. நட்சத்திரங்களை போல பிரகாசித்தவர்கள் சிலவங்க விழுந்து போனாங்க, சிலவங்க வந்து அநேகரை இந்த நீதிக்கு உட்படுத்தினார்கள். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஹalleluya அநேகரை தேவனுக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த காலகட்டத்திற்குரிய நட்சத்திரங்கள் நீங்கள். ஹalleluya எவ்வளவு நாள் நட்சத்திரம் நீடித்திருக்கும் என்று தெரியாது. நட்சத்திரமாக நீங்கள் பிரகாசித்து அநேகரை இந்த நீதிக்கு உட்படுத்த வேண்டும். ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வச்சு தான் நாட்களை கணிக்கிறாங்க. நல்ல நாள், கெட்ட நாள், ஜோசியை பார்க்கறாங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya சரியான அதெல்லாம் சரியான வழிகாட்டுதல் அல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும்னுள்ளத நட்சத்திர பலன் என்னது. கல்யாணம் பார்க்க வந்தாலே முதல்ல கிறிஸ்தவம் கூட நிறைய பேர் கொண்டு போய் நட்சத்திர பலன் போய் பார்க்கறாங்க. எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்க. அதுக்கு பிறகுதான் பாஸ்டர் வருவாங்க. பாஸ்டர் நீங்க ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் அந்த நட்சத்திரங்கள் சரியான வழிகாட்டி அல்ல. சரியான வழிகாட்டி என்பது ஒரு நட்சத்திரம் இயேசுவுக்கு நேராக நடத்த வேண்டும். ஹalleluya. இந்த சாஸ்திரிகள், அவர்கள் விஞ்ஞானிகள், வான சாஸ்திரத்தை குறித்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள், அந்த நட்சத்திரம் தோன்றின போது அந்த நட்சத்திரத்தை அவர்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிந்தது. ஹalleluya. அவர்களால் அந்த நட்சத்திரத்தை மற்ற நட்சத்திரங்களை விட்டு வித்தியாசப்படுத்தி அறிய முடிந்தது. அந்த நட்சத்திரம் ஒரு சாதாரண நட்சத்திரம் என்று அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த நட்சத்திரம் விசேஷமான ஒரு நட்சத்திரம். இது இயேசுவுக்கு நேராக அல்லது ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அந்த ராஜாவை நாம் சென்று பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை அந்த நட்சத்திரம் அவர்களுக்குள்ளாக தூண்டினார். தூரம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இல்லை. ஏறக்குறைய 1 வருடத்துக்கு அதிகமாக அவர்களுக்கு இந்த பிரயாணம் பண்ணி இருக்க வேண்டும். அந்த நட்சத்திரத்தை பார்த்தவுடன் அவர்களுக்குள்ளாக ஒரு ஆர்வம் வந்தது, எப்படியாவது இந்த ராஜாவை சென்று பார்க்க வேண்டும் என்று. ஹalleluya. நாம் நட்சத்திரங்களாக பிரகாசிக்கும் போது மற்றவர்கள் ஒரு ஆசை வரும், இவங்க ஆராதிக்கிற தெய்வம் நல்லவன் நினைக்கிறார். ஹalleluya. ஒரு நாள் போய் பார்க்கணும், அந்த இயேசு ஒரு நாள் நாம் சந்திக்கிறோம், அந்த இயேசுவோடு நாம் பேசணும் அப்படின்னு சொல்லி
அந்த ஆர்வத்தை நாம் நட்சத்திரமாக இருந்தால் நம்மை பார்க்கிறவர்கள் நிச்சயமாக ஆர்வம் அடைவார்கள். நாம் எரிந்து இயேசுவுக்காக எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக அநேகர் இந்த பிரகாசத்துக்குள்ளாக நடத்தும்படியாக அநேகர் நாம் ஏசாயத்திற்கு புத்தகத்தில் படித்தோமோ அவர்கள் எல்லாரும் ரெடியாக கண்களை எடுத்துப்பார். அவர்கள் எல்லாரும் நேரமாய் கூடிக்கொண்டு உங்களிடத்திற்கு வருகிறார்கள். நம் பின்னால ஒரு பெரிய கூட்டம் வரும். நாம் பிரகாசிக்கிற எரிந்து பிரகாசிக்கிற நட்சத்திரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவுக்கு நேராக வழி நடத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த அங்கு தோன்றின அந்த நட்சத்திரம் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்து நம்ம இந்த உலகத்துல ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்து பிறகு காணாம போயிடுவாங்க சார். இருக்கிற நாட்கள்ல இயேசுவுக்கு நேராக ஜனங்களை வழிநடத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படியே போறாங்க, நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போறாங்க, நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போறாங்க. யூதேயா தேசத்துக்குள்ளார வந்துட்டாங்க. இந்த நட்சத்திரம் ஒருவேளை இந்தியாவில் இருந்திருக்கான்னு சீனா, அங்க நம்ம 3 பேர் தான் சொல்லுவோம் பொதுவா. நேற்றைக்கு 3 பேர் வந்து 3 பரிசு பொருட்களை வச்சுட்டு போறாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா நிறைய சாஸ்திரிகள் போனாங்க. அவங்க இந்த பொருட்களை கொண்டு போனாங்க. நிறைய சாஸ்திரிகள் இந்த நட்சத்திரத்தை பார்த்து இயேசுவை எப்படியாவது தரிசிக்கணும்னு சொல்லி போனாங்க. ஸ்தோத்திரம். அப்படி போகிற வழியில் இப்ப யூதேயா தேசம் வரைக்கும் வந்திருக்கிறார். இயேசு எங்க பிறந்தார்? யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறந்தார். யூதேயா தேசம் வரை போயிட்டாங்க. இப்போ அவங்க மைண்டுக்குள்ளால ஒரு இது என்னன்னா, நம்ம யூதேயா தேசத்துக்குள்ளால வந்துட்டோம், ராஜா பிறந்திருக்கிறான்னு சொல்றாங்க. ராஜா பிறந்தால் ராஜ அரண்மனையில் தான் பிறக்க வேண்டும். அப்படி அவங்களே ஒரு திட்டம் பண்ணிட்டாங்க. நட்சத்திரத்தை கொஞ்சம் விட்டுட்டு சுய புத்தியின் மேல் சாய்ந்தார். வேதத்தில் வசனம், இவனுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல், சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடக்கூடாது. சங்கீதம் புத்தகத்தில் படிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து அவரையெல்லாம், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருந்தாலும் நம்மை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நம்ம எப்பவுமே அந்த நட்சத்திரம், நம்மை வழிகாட்டின நட்சத்திரம், அதுக்கு மேல கவனத்தை கொஞ்சம் செதற விட்டோம்னா உலக சிந்தைகள் நமக்குள்ளார. நான் யாரு தெரியும்? நான் சயின்டிஸ்ட், நான் விஞ்ஞானி, எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிறது. நம்ம கொஞ்சம் ராஜ அரண்மனையில் பிறப்பார். ராஜா பிறந்தா ராஜ அரண்மனையில தான் பிறப்பாரு, கட்டாயமா அங்க போகும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வழி தவறி இன்னும் சொல்லப்போனால் மார்க்கம் தவறி செல்ல வேண்டிய வழியை விட்டு விலகி எங்க போனாங்கன்னா ராஜ அரண்மனைக்கு, ஏரோதுடைய அரண்மனைக்கு சென்றார். ஹல்லேலூயா. யூதாவின் புத்தகம் 13வது வசனம், ஒரு சின்ன அதிகாரம் உள்ள ஒரு புத்தகம். யூதாவின் புத்தகம் 13வது வசனம். மார்க்கம் தப்பி அங்க மேல் பார்க்கிறோம் ஒரு கூட்டம் ஜனங்கள். அவங்களுக்கு சொல்றாரு, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் ஒரு கூட்டம் ஜனங்கள். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். ஆனா இவங்க எல்லாம் புறப்பட்டது ஒரு எண்ணத்தோடு கூட புறப்பட்டாங்க. நிறைய பேர் இயேசுவை நோக்கி புறப்பட்டார்கள். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது சுய சிந்தைகள், இந்த காரியங்கள்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறது? நம்ம தான் சமாளிக்கணும். இந்த மார்க்கத்தை விட்டு, இந்த வழியை விட்டு சற்று விலகி போகலாம் என்று விலகி போகிறவர்கள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கம் தப்பி போகிறவர்களுக்காக என்றென்றைக்கும் காரில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இந்த ஸ்தோத்திரம், இந்த விஞ்ஞானிகள், இந்த சயின்டிஸ்ட், இந்த சாஸ்திரிகள் மார்க்கம் தப்பி போயிட்டாங்க. தவறான ஒரு வழியில் போனாங்க. அது போனால பெரிய பிரச்சனை. நாம் வேதத்தில் படிக்கிறோம், எருசலேம் நகரமே, ஆமா எருசலேம் நகரமே அந்த ஏரோது ராஜா சஞ்சலப்படுகிறான், கலங்கி தவிக்கிறான், என்ன செய்கிறதுன்னு சொல்லி. வழி தப்பி போனது அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் திரும்பி இந்த பக்கம் பார்த்தாங்கன்னா
ஒரு நட்சத்திரம் திரும்பவும் அவர்களை வழிநடத்துவதற்கு அந்த இடத்திலே ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கேயே நிற்கக்கூடிய நட்சத்திரம். ஸ்தோத்திரம். ஒருவேளை வடிவத்தை போயிருக்கலாம். இந்த வசந்தம் எழுதிக்க அது உண்மைதான். இவர்களுக்காக என்னைக்கு கால்களில் வைக்கப்பட்ட உண்மைதான். இன்னைக்கு நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். நமக்கு சிந்தை இருக்கிறது. இந்த இயேசுவோடு சேர வேண்டும் என்று விரும்பினால் ஜஸ்ட் திரும்பி பாருங்க. ஹல்லேலூயா. நட்சத்திரம் ஆயத்தமாக திருப்பி எந்த இடத்திலே வழிநடத்தி சென்றீர்களோ அந்த இடத்திலிருந்து சரியான பாதைக்கு நடத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. நீங்க சிலரை நட்சத்திரங்களாக இருந்து இந்த இயேசுவுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய வழியிலே ஹல்லேலூயா சிலர் தவறி போயிருக்கலாம், வழி தப்பி போயிருக்கலாம். அதனால நீங்க சோர்ந்து போக கூடாது. இந்த நட்சத்திரமானது எங்கு வழி தப்பி போனார்களோ அந்த இடத்தில் நின்று கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். இந்த நட்சத்திரம் அவர் நட்சத்திரமா இருந்தா ஹல்லேலூயா மற்றவங்க போனவங்க போட்டோமா அப்படின்னு போறது. ஹல்லேலூயா. போனவங்க போட்டோம் அவங்களுக்கு காரில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு கடிந்து கொள்ளுதல் அல்ல. உண்மையான நட்சத்திரங்கள் இயேசுவுக்கு நேராக நடத்தும்படியாக தீர்மானம் எடுத்தவர்கள். மார்க்கம் தப்பி போன நட்சத்திரம் திரும்பி பார்க்கிற வரையிலும் ஹல்லேலூயா. மார்க்கம் தப்பி போன மனிதர்கள் திரும்பி இந்த நட்சத்திரத்தை பார்க்க வரையிலும் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நின்ற இடத்திலேயே நின்றது. எத்தனை நாள் நின்றது, எத்தனை நாள் இவங்க இசைக்குள்ளாக இருந்தாங்க தெரியாது, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது தெரியாது. ஆனால் இந்த நட்சத்திரம் ஹல்லேலூயா இயேசுவுக்கு நேராக நடத்தும்படியாக ஏற்படுத்தப்பட்ட நட்சத்திரம். மற்றவங்க எல்லாம் மார்க்கம் தப்பி போனாலும் அவர்களை இயேசுவுக்கு நேராக நடத்துவதற்கு இந்த நட்சத்திரம் காத்திருந்தது. யாராவது நட்சத்திரங்களாக ஜொலிக்க விரும்பினால் நீங்கள் ஹல்லேலூயா உங்களால் சபைக்கு கொண்டு வரப்பட்டவர், உங்களால் இயேசுக்குள்ளால் நடத்தப்பட்டவர்கள் ஒருவேளை மார்க்கம் தப்பி போகலாம், தவறான வழிக்குள்ளால போகலாம். ஆனால் நீங்கள் ஹல்லேலூயா காத்திருக்க வேண்டும். ஒரு நாள் அவருடைய கண்கள் உங்கள் மேல் படும். ஸ்தோத்திரம். அந்த நட்சத்திரத்தை பார்த்தபோது இப்படி தவறான வழியில போனவங்க அங்க வேதாகமம் சொல்ல அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போய் இயேசுவை விட்டு பிரிந்து போய் இப்போ வழிநடத்தி வந்த நட்சத்திரத்தை பார்க்கறது ஜனங்கள் ஒழிஞ்சு போயிருப்பாங்க, பயந்து போயிருப்பாங்க. எப்படி அவர் கண்கள் வைக்கிறது? ஹல்லேலூயா. நாம் அவர்களை பார்ப்பதற்கு அவருடைய பார்வையிலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையிலே இருக்க வேண்டும். மார்க்கம் தப்பி போகலாம், தூரமாக போயிருக்கலாம். அவர்கள் திருப்பி வருவதற்கு என்று சொல்லி நாம் எப்பொழுதும் ஆவலோடு ஜெபத்தோடு ஒருவங்க திருப்பி வரணும்னு இருக்கணும். அவர்கள் என்றென்றைக்கும் உள்ள காரணங்கள் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருப்பது என்பது நம்முடைய அது ஆண்டவருடைய விஷயம், கர்த்தருடைய விஷயம். கடைசியில அவங்க மனம் திருப்பி வராவிட்டால் அப்படி நடக்கும். ஆனால் உயிரோடு இருக்கிற நாட்கள்ல ஒரு நாள் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் நட்சத்திரமாக காத்திருக்க வேண்டும். இருக்கிற இடங்கள்ல நாம் எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே நாம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல இயேசுவை அறிந்தவர்கள். அவங்கதான் உண்மையான ஞானவான். எத்தனை பேர் இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள்? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஞானவான்கள், நீங்கள் ஞானவான்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஹல்லேலூயா அந்த ஒளியைப் போல பிரகாசிக்க வேண்டியவர்கள். Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அநேகரை ஹல்லேலூயா நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், இயேசுவுக்கு நேராக வழி நடத்துகிறவர்கள். நம்ம பிரகாசித்தா போதாது. ஹல்லேலூயா. மெய்யான ஒளியான இயேசுவுக்கு நேராக நாம் ஜனங்களை நடத்த வேண்டும். இது சவாலான ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய சபைக்கான கிறிஸ்துமஸ் செய்தி. கிறிஸ்துமஸ் கொண்டாடிவிட்டு இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வெறும் கொண்டாட்டங்கள் மட்டும் கிடைப்பதல்ல. அநேகர் இருளுக்குள்ளாக இருக்கிறார். பாவ இருளுக்குள்ளாக இருக்கிறார். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். என்றாலும் நீதியின் சூரியன் உதிப்பார்.
எவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்கிறவர்களை திருத்தும்படியாக, சரி செய்யும்படியாக, பிரகாசிப்பிக்கப்படும்படியாக இயேசு பரலோகத்தில் இருந்தவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. இந்த இடத்திலிருந்து அநேகரை நீதிக்கு உட்படுத்தக்கூடிய சிலர் எழும்ப வேண்டும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற சிலர் எழும்ப வேண்டும். இயேசுவை அறிவிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். ஹalleluya. எங்கேயாவது போய் இயேசுவை அறிவிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்கள் அநேகம் இருக்கிறது. இயேசுவை அறியாத கூட்டம் அநேகர் இருக்கிறார்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரட்சகரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே எனக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுமா. இயேசுவா, இந்த பண்டிகை நாள் எனக்கு மட்டும் மனமகிழ்ச்சி நாளாக இருக்கக்கூடாதுப்பா. இந்த இயேசுவை நான் பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறேன். முதலாவது இந்த வெளிச்சத்தை நான் பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறேன். இரண்டாவதாக இந்த நாளில் முடியாம இயேசுவுக்கு நேராக அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவனாக நாம் மாறணும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவனாக நாம் மாறணும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்யலாம். நம்முடைய சபையில கிறிஸ்தவர்கள் அல்லாத பிள்ளைகளுக்கு சொல்லி தனியாக சண்டே கிளாஸ் நடத்துகிறோம். அவங்களை அழைத்து வருகிறவர்கள் ஒரு நட்சத்திரம் இயேசுவுக்கு நேராக அழைத்து வருகிறார்கள். இங்க சில டீச்சர்ஸாக இருக்கிறவங்க அந்த இயேசுவுக்கு நேராக சரியான பாதையில் அவர்கள் நடத்துகிறார்கள். கேசல் ஊழியம் என்று சொல்லி அவனை ஆரம்பித்து நடத்துகிறார். அநேகர் ஆண்டவரை அறியாமல் இருக்க அவனுடைய வீடுகளுக்கு சென்று இயேசுவை அறிவிக்கிற நட்சத்திரங்களாக சிலர் இங்கு மாறுவார்களாக. அந்நியர் பகுதிக்கு போறோம், திருக்குளம் பகுதிக்கு போறோம். அதுக்கு பக்கத்துல இன்னொரு கிராமத்துல சபையே இல்லாத பல மக்கள் கூடிய கிராமம் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இருளுக்குள்ளாக இருக்கிறார்கள். வெளிச்சத்தை பெற்றவர்கள் அந்த வெளிச்சத்துக்கு நேராக மற்றவர்களை நடத்துவதற்கு கர்த்தர் உங்கள் இருதயங்களை இன்று அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று ஏவுவாராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். புதுக்கன்னியம்மன் நகரில் தங்கியிருந்து ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் தேவை. ஹalleluya. நாளை திருமலை வாயில இடம் ஆயத்தமாக இருக்கிறது. சென்று ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் தேவை. ஓ ஹalleluya. இந்த மேய்ப்பர்கள் நாம் இந்த இயேசுவை சென்று பார்க்க வேண்டும் என்று புறப்பட்டு சென்றார். அப்படி சென்றவர்கள் இயேசுவை குறித்த செய்தியை எல்லா இடமும் பிரசித்தம் பண்ணினார்கள். எல்லா இடமும் பிரசித்தம் பண்ணார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி பிரசித்தம் பண்ணப்பட வேண்டிய ஒன்று, எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏதாவது ஒரு இடத்துல கேட்கலாம், அதை கஷ்டப்படுறவங்க இயேசுவை நேசிக்கிறார். அவர் அன்புள்ள ஆண்டவர். உங்களை தேடிதான் இந்த உலகத்தில் வந்தார். நீங்க இந்த நிலைமையிலிருந்து ஒரு அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கு அது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஆண்டவராக அவர் கடந்து வந்தார். இயேசுவே நான் உமதண்டையில் இன்னும்